ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். சரி, கதை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கண்டிப்பா அது போதாது. சரி, லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணுன்னா, நம்ம கதை வந்து வேல்யூவபிளான கதையா? அல்லது நம்ம கதைக்கு இப்போ 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னா, அந்த டைம் நமக்கு வேல்யூவா இல்லையா? இது ஒர்த்தான கதையா என்னன்றது தெரிஞ்சுக்கவே ஃபர்ஸ்ட்டு வீடியோட டைட்டில பார்க்கணும். சரி, என்னன்னா நம்ம வீடியோட டைட்டில் பார்ப்போம். ஒரு டாபிக். நம்ம கதையில வந்து சுமார் 3 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. நம்ம 3 கதாபாத்திரங்கள் யார் யாருன்னா, ஒரு அண்ணன், அண்ணன் கூட பொறந்த தம்பி, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு அண்ணி. அதாவது தம்பிக்கு அண்ணி. ஸோ ஓகேங்களா? இந்த 3 பேர் இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாரு. தம்பி பகல் ஷிஃப்ட் வேலைக்கு போறான். அதாவது அண்ணன் வேலைக்கு போம்போது தம்பி வீட்ல இருக்கிறதில்ல. தம்பி வேலைக்கு போம்போது அண்ணன் வீட்ல இருக்கிறதில்ல. சரி, இப்படி 2 பேரும் இல்லாத ஒரு காரணத்தினால, அண்ணன் வந்து இப்ப தான் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே ஒரு காரணத்தினாலயும், அதே மாதிரி புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நைட் ஷிஃப்ட் அவர் வேலைக்கு போயிட்டாரு. அண்ணன் இல்லாத ஒரு குறைய நிரப்புறதுக்காக நம்ம அண்ணி, ஓகேங்களா? சாரி, நம்ம தம்பி வந்து என்ன பண்ணான்? நம்ம அண்ணியா கேட்டு இந்த விஷயம் தம்பி பண்ணானா? அல்லது தம்பி கேட்டு அண்ணி பண்ணாங்களா? அல்லது 2 பேரும் ஒரே நேரத்தில் யோசித்து பண்ணாங்களா? இது நம்ம அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படின்ற ஒரு கதை தான். இதுக்கு பார்ட் 2 கதையும் வந்து இருக்குது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, நம்ம கதையில் நம்ம சொன்ன மாதிரி சுமார் 3 கதாபாத்திரம். ஒரு பையன், ஒரு அதாவது ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அதுக்கு அடுத்ததாக வந்து சேர்னவங்க தான் நம்ம அண்ணனோட மனைவி. நம்ம அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக வாழ்கிறாங்க. 2 பேருக்கும் அம்மா அப்பா என்பது இல்லை. இவங்க 2 பேரும், அதாவது அண்ணனுக்கு வந்து இப்போ தான் கல்யாண வயசு ஆகுது. ஆனால் அண்ணன் வந்து கல்யாணமே பண்ணிக்கல. தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் அண்ணன் வந்து பொண்ணு பார்க்கணுன்ட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது தான், சரி எப்படி பார்க்கலாம் பொண்ணு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் தம்பி சொல்கிறான், நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே ஆகணும்னா, ஏன்னா உனக்கு வயசு போயிட்டுருக்கு, நம்மகிட்ட பணம் காசு எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல உனக்கு நல்ல மனைவி இல்லை, எனக்கு நல்ல ஒரு அண்ணி இல்லைன்னு சொல்லும்போது தான் அண்ணன் என்ன யோசிக்கிறாரு, சரி பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ பொண்ணு பார்க்கலான்றம்போது எங்கே போய் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்றதும்போது தான் ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்டில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை மேட்ரிமோனி வெப்சைட் வேணாம், நமக்கு தெரிஞ்ச இடத்துல நம்ம பொண்ணு கேட்போம். ஏன்னா நம்ம ஒரு வசதியான ஃபேமிலியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மேட்ரிமோனியில் போய் மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம தம்பி வந்து ஐடியா கொடுக்குறான். அதனால அண்ணனும் சரி, தம்பி சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்ப்போன்ட்டு அண்ணன் என்ன பொண்ணு பார்க்குறான். பொண்ணு பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து பொண்ணு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அண்ணனை வந்து யாருமே அவங்க ஃபேமிலியில் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா அவங்க யாருக்கிட்டேயும் பண காசு இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய பண காசு இருக்கிற காரணத்தினால அவங்க சரி நம்ம பொண்ணு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற ஒரு காரணம் தான் இப்போ இப்போ என்னன்னா, அவங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம், பொண்ணு பார்க்கலான்ட்டு சொந்தக்காரங்க வந்து நம்ம அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணன் வந்து இதை ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு பொண்ணு பார்த்துக்க எனக்கு தெரியுன்ற மாதிரி அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனாலும் அவங்க அசிங்கமே இல்லாமல் திரும்பி கேட்குறாங்க, எங்களுக்கு பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்க, பொண்ணு கொடுங்கன்ட்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பொண்ணு பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது, பக்கத்து ஊரில் நம்ம தூரத்து சொந்தம் ஒரு பொண்ணு இருக்குது. அதாவது பங்காளி முறையில் நமக்கு ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம கரம் பிடிச்சிடலான்ற மாதிரி நம்ம அண்ணன் யோசிக்கிறாரு. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது, நம்ம போய் முறைப்படி பொண்ணு கேட்போம். ஆனால் இந்த தடவை நமக்கு கண்டிப்பாக சொந்தக்காரங்க தேவை. நம்ம சொந்தக்காரங்களை போய் கூப்பிடணுன்னா நம்ம போய் கூப்பிட்டா கௌரவ குறைச்சலாக இருக்கும். அதனால் நம்ம தம்பியை விட்டு கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு தம்பியை விட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு எல்லாரும் முறைப்படி போய் பொண்ணு கேட்குறாங்க. அவங்களும் தரன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ அண்ணனோட கல்யாணம் ஜாம் ஜூம்னு நடக்குது. எப்புடின்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வசதியான கல்யாணமாக நடக்குது. பெண்ணுக்கும் நம்ம அண்ணனுக்கும் சுமார் 2 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. என்னென்னா அண்ணன் தான் வயசில் மூத்தவர். இது தானே நம்ம தமிழ்நாட்டோட வழக்கம். ஸோ இப்படி நடக்குது. நடந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் வந்து இவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு.
இதுதான் அவரோட ஹைலைட். ஏன்னா அவருடைய மாத சம்பளம் 5,00,000. இது இல்லாமல் அவருக்கு சைட்லேருந்து வரதே 10,00,000. அவர் மாதம் 15,00,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆள். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வேலை 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 பிஸி பிஸின்னு வந்து அவர் சுற்றிட்டுருக்காரு. சரி, இப்போ அண்ணி வந்து வீட்டில் இருக்காங்க. அண்ணன் வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருக்கார். ஏன்னா அவர் நைட் ஷிஃப்ட்டு தான் எனக்கு வேணும்னு கேட்டு அந்த வேலைக்கு போயிருக்காரு. நைட் ஷிஃப்ட் போனால் தான் பகல் ஷிஃப்ட்டு நம்ம வீட்டில் இருந்து சின்ன சின்ன வேலையை பார்க்க முடியும். நைட்டில் வந்து கம்பெனி வேலையை ஃபோக்கஸாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு போகிறாரு. அப்படி போகிற இடத்துல தான் தெரிய வருது, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருந்தோம் ஓகே. இப்போ வீட்டில் இருந்தோம், நம்ம தனியாக இருந்தோம் ஓகே. இப்போ நமக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நைட் ஷிஃப்ட்டை விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கம்பெனியில் போய் கேட்டால், நைட் ஷிஃப்ட் வந்து இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு சார். இனிமேல் உங்களுக்கு சேலரி வந்து 8,00,000 3,00,000 இன்க்ரிமெண்ட் ஆகுது சார்ன்னு சொல்லும்போது, அவர் பணத்தோடைய வெறி பிடிச்ச ஆளாக இருக்கார். ஏன்னா அவருங்க சின்ன வயசில் யாரும் மதிக்கலை அப்படின்ற காரணத்தினால, இல்லை நமக்கு பணம் தான் முக்கியம்ன்ட்டு போகிறாரு. அந்த நேரம் வீட்டில் தம்பி இருக்கிறான். தம்பி வந்து பகல் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறான். தம்பி பகலில் 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட் 6 மணிக்கு வரான். ஆனால் தம்பி வந்து நைட்டில் வந்து பிஸ்னஸ் வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறான் அண்ணன் கூட சேர்ந்து. சரி, இப்போ அண்ணனும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஃபஸ்ட்டு. போக போக சண்டைகள் நிறையா வருது. ஏன்னா அண்ணன் டெய்லி நைட் ஷிஃப்ட் போயிடுறாருன்னு. அந்த நேரம் நம்ம தம்பி வீட்டில் தான் இருக்கிறான். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது. அண்ணி வந்து அழுதுகிட்டே வந்து தம்பிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஒரு விஷயம் உனக்கிட்ட சொல்லணும், யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்ல, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தம்பி கண்டிப்பாக அண்ணி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அண்ணி வந்து தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணனை நான் ரொம்ப இஷ்டப்பட்டோ கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். பட் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணதுக்கான வேல்யூவே தெரியல. இன்னொன்று, அவர் எனக்கு வேல்யூபிளான ஆளே கிடையாது. அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம். அவருக்கு மற்ற எந்த சந்தோஷங்களும் தேவையில்ல. அவர் குழந்த வந்து எனக்கு இல்லை, அதற்கு ஏற்பாடு கூட பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு தம்பிக்கிட்ட எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த நேரம் தம்பிக்கு பக்குன்னு தூக்கி போடுது. ஏன் அப்படி தூக்கி போடுது, அல்லது தம்பிக்கிட்ட அண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்ற கதை பார்ட் 2ல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அடுத்ததாக நான் பார்ட் 2 கதையை லைட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம பார்ட் 2ல் நம்ம கதையில் என்னென்னா, இப்போ அண்ணன் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கார். ஆனால் அண்ணனால் அன்றைக்கி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, அதேனால் அண்ணனோட தம்பி வந்து அண்ணன் இருந்த இடத்த நிரப்ப ட்ரை பண்ணுறாரு. இது அண்ணனுக்கே தெரியாமல் நடக்குது. அண்ணனுக்கான ஒரு சூழ்ச்சியாக நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த கதையை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.